விட்டது மாதிரி தான் இதில் மார்க் பண்ணல. ஆனால் நான் கேப் விட்டு தான் பண்ண போகிறேன். பார்க்குறீங்க பாருங்கள், அங்கே விட்டது மாதிரி கேப் விடுவேன். கொஸ்டின் இங்கே நிற்கிறேன் பார்த்துங்க. தட்டி விட்டுறாதீங்க. தட்டி விட்டீங்கன்னாக்கா தெரியுதா? அப்புறம் அறுக்கிற மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன் கை கட்டி விட்றாங்க. சார் சதை கீரைதா? கீரை பிளட் வரல. வரும் மைண்டாக வரும், ரொம்ப மேலே ஆகும். தெரியல. சரிக்கா, எடுக்கையில் சேர்த்து எடுப்போம். அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி போடுவாங்க. அப்படி நீங்கள் எடுத்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க, எப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் திரும்ப ஃப்ரண்டில் வந்துடுறோம். சேர் கம்ஃபர்ட்டாக இல்லைல்ல நமக்கு. இப்போ ஹைப்ரோ சேர்னா கொஞ்சம் நல்லா நகர்த்திப்போம், கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு பார்த்துட்டு ஃப்ரண்டில் கொடுக்குறேன். நம்ம நம்பர்லாம் வாங்கிட்டு வந்து சப்போஸ் நான் எடுக்கிறேன்னா காலேஜ் வந்து 2 பேருமே எடுத்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க. நம்ம அடுத்து எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு வர துணியை நீங்கள் வீட்டில் வச்சுருவீங்க. நீங்கள் எனக்கு அடுத்து பார்லரில் வந்து மொத்தமாக கழிச்சு நான் யாரையும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் முன்னாடி தண்ணி வேண்டியதில் பார்த்தா கை தட்டிடுவோம். கை தட்டிடுவோம். அதான் இல்லை கஷ்டமாக சரி. தூரத்தில் இருக்கிறதுனால உனக்கு கேட்கல. கேட்க சவுண்டு முதல்ல கேட்டுட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறதுனால கேட்கல. நம்மளும் இருக்கிறவங்களும் ஒழுங்கா இருக்காங்க. நல்லா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு தான் பண்ணவா தைரியம் நீட்டாயிடுச்சு. மிக்சிங் சூப்பர். அந்த கிளாத் தண்ணி மட்டும் தண்ணி கிளாத்து காட்டன் இன்னும் கொஞ்சம் வேணும். இங்கே காணும். காட்டன் எடுத்து வந்து காட்டன் எடுத்து வந்து கையில் இருக்கு, அவங்க கையில் இங்கே இருக்குது. மறந்துட்டாங்க பெயிண்ட். வித்தியாசம் தெரியுதுங்களா? தெரியுது சார், நல்லா தெரியுது. சூப்பராக இருக்கே. ரொம்ப நேச்சுரலாக உட்காந்துருக்கலாமோ? அவளுக்கே பண்ணிருக்கலாம். அதானே சரி விட்டுட்டேன். ஏன்னா பெயிண்ட் தாங்குறாங்க. பெயிண்ட் இருக்குனாக்கா? பெயிண்ட் இருக்கா? த்ரெட்டிங் எடுக்கும்போது உள்ள பெயிண்ட் இருக்கா? அதை விட ஜாஸ்தி இருக்கா? தெரியுதா ரிசல்ட்? நல்ல வித்தியாசம் தெரியும். முடியல. சூப்பராக இருக்கு. முடியல. அப்படியே ரியலாக ஹேர் ஒட்ட வச்ச மாதிரி அது கூட தெரியலையே, அவங்க ஹேர் மாதிரியே தான் இருக்கு. இந்த கலர் இந்த பிளாக் வந்து போயிடுமா அப்படியே தான் இருக்கும். இந்த கலர் அது போகும். பிளாக் கலர் இருக்கிறதுனால தான் இந்த ஐக்கு வந்து கேப் இருக்க மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. போகாதுல போகாது, அவ்வளோதான். நல்லா இருக்கு. எப்படி சார் தண்ணி பண்ணலாமா?
அண்ணி நார்மலாக தான் எல்லாமே நீங்க சொன்னது மாதிரி தான் நார்மலாக தான். இப்போ தெரியுதா? நான் உட்காந்துருக்கேன் பிளட் வருது. ஆனால் 100% இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுக்கலாம், ஏன்னா ஏஜ் இல்லை, அதனால நான் அப்படியே விட்டுருவேன். உங்களுக்கு புரியுதா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனை வச்சு தான் நான் பண்ணுறது. எல்லாமே தெரியுதா? ஆளை பார்த்து அவங்களுக்கு என்ன சூட் ஆகும். இப்போ நான் கேர் எடுத்துக்கிறேன்ல. இப்போ ஏஜ் இவங்கள்ட்ட நான் கேட்டு டார்க்காக வேணும்னு சொல்லிட்டு 10 நாள் வச்சு லைட் பண்ண முடியாது. அப்போ நானே யோசிச்சுட்டேன், ஓ உங்களுக்கு நேச்சுரலாக இருந்தாலும் கரெக்டாக இருக்குது, வயசு ஆமாம் கரெக்டாக ஆமாம். சரி, இது எந்த அளவுக்கு நம்ம அதை ப்ரெஸ் கொடுக்கணும் இந்த பிளேடை? இது வந்து பார்த்தீங்கன்னாக்க மைல்டு தான். ஏன் இந்த குளவரி உனக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. அப்படியா? சரி, எப்படி செட் பண்ணுறது காமிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு மிஷினில் பண்ணி காமிக்கிறேன். மிஷினில் இப்போ காமிக்கிறேன். யாரும் தர்றாங்க பாருங்க. இல்லைன்னா இவங்களுக்கே ஓரளவுக்கு ஷேடுக்கு பண்ணி காமிக்கிறேன். மிஷின் வச்சு பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. வித்தியாசமா இருக்குல்ல, ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் செமி பெர்மனன்ட் ரியலாக இருக்கும். ஒரு 6 மாதம் ஒன்ஸு 3 மந்த்ஸ் ஒன்ஸு இது மாற்றிக்கிட்டு தான் திரும்ப பண்ணணும். இது திரும்ப இப்போ போட்டிருக்கிறது செமி பெர்மனன்ட். நம்ம அடுத்து பண்ண போகிறது பெர்மனன்ட் மைக்ரோ பிளேடிங். ஆமாம் அப்படி இருக்கு. அது கொஞ்சம் இதோட ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, கொஞ்சம் திக்காக தெரியும். டார்க்கா தெரியும். அதே நம்ம மாட்டிக்கும் அதில் வேணும், ஆனால் கட்டாது. ஆமாம் ஆமாம், கிட்டத்தட்ட பிளைட் வந்து அதுதான் ரொம்ப அழுத்து கொடுத்துட்டோம்னா உள்ளே போய் கட் ஆகிடும். நர்வ்ஸ் போய் கட் ஆகிடும். அதனால பிளைடு பிளைட் நம்ம அர்த்தம் நாங்கள் பார்த்துருக்கீங்களா, கொஞ்சம் அழுத்தியெல்லாம் அர்த்தம்னா சதை உப்பிக்கிட்டு வந்துருக்கும். பார்த்துருக்கீங்க இந்த பாருங்க, இது மாதிரி எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து உள்ளே போனது. இப்போ அந்தளவுக்குலாம் டீப்பாக அறுத்துட்டோம்னாக்க நர்வ்ஸ் கட் ஆகிடும், ஐயா ஃபால்ட் வந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தப்பா பண்ணிருக்காங்களோ தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். இது தடவை பார்த்து இது நாம பண்ணேன். இது என்னால் பண்ண முடியாதுன்ட்டு ஒரு தண்டை கொடுத்தேன். அவன் சொன்னான் நான் தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஆர்டிஸ்ட். அதான் அன்னைக்கு சொன்னல, அப்படி சொல்லிட்டு அவன் நம்பக்கூடாது. நான் நல்லா பண்ணுறேன்னா நல்லா பண்ணலன்னு என் வேலை சொல்லணும்ல, நான் பேசுறதே கூடாது. அது கொஞ்சம் நகர்த்தி போடுங்க, அது தேவையில்லை, அது தேவையில்லை, அது நகர்த்தி போடுங்க. அது திரும்ப அடுத்த வேலைக்கு தேவை. $18 தான். அதுக்கு முன்னாடி வேற செலவு பண்ணிக்கலாம். எல்லாமே அப்படி தான். மயக்கம் வருதா? இவ்வளோ பொண்ணு ஏற்கனவே கண்ணுக்கு அதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்காரு. ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர் உட்காருமாங்கிட்டு மம்மி நல்லா பார்த்துக்கா. என்ன பார்த்துக்கவே மாட்டியா? அழுகுறியா? அழுகுறா? ஐயா போய் உட்காருடா பாப்பா, சும்மாடா. இது நான் லைட்டாக தான் பெயிண்ட் இருக்கும். நல்லா இருக்கணும்னாலும் எல்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் நான் ஏன் அழுகுறது? இது கருப்பாக இருக்கப்போ எப்படி இருக்கா, ரத்தமாக இருந்தா பாரு, பிள்ளைய பாரு அழுகுது. நல்லா பாரு.
அவங்க எப்படி வளர்த்துருக்காங்க, நான் எப்படி வளர்த்துருக்கேன். இதுல இருந்து தெரியுது. கை கொடுக்க போறேன். தண்ணி கை கொடுக்க போறேன்னா ஓகே இந்த இருக்குது அந்த தண்ணி அவன் சொல்லியிருக்கா, அம்மா ஃபர்ஸ்ட் உன் கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, எனக்கு நல்லா கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவா, நல்லா ட்ரெயினை போறவனே கையில போடுவா. நீ தான் நம்ம த்ரெட்டிங் அப்படிதான் எடுக்கணும்னு சொல்லி. நான் ஒரு நிமிஷம் என் பேக்கை தட்டிட்டு வரேன். இந்த இடம் கொஞ்சம் போட வேண்டியிருக்கும் சார். மேலே லைட்டிங் தெரியல, கண்ணே லைட் தெரியல. தெரியலண்ணா, ஏதோ டார்ச் ரெடிங்களே. ஒரு படத்துல சொல்லுவேன் கவுண்டமணி மாதிரி குத்து மதிப்பா போயிட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளோல போய்கிட்டு இருக்கேன், யார் தடுக்கிறீங்க? நடு 2 சைடும் 2 வீலர் வருது, நடுப்புற போயிடலாங்க. லைட்டிங்கே தெரியல, கண்ணும் தெரியல, ஒன்றும் தெரியல. இந்த இடம் மட்டும்தான் இருக்கு வெண்டி. நீட்டாக ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஒரு தப்பு இருந்தாலும் டக்குன்னு தெரிஞ்சு. சைடில் போன சைடில் வைங்க.